கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேதவசனம் யாத்ராகமம் 23 அதிகாரம் 2 தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக. பெங்களூருவில் உள்ள எலக்ட்ரானிக் சிட்டி பகுதியில் உள்ள அப்பார்ட்மெண்டில் உணவு ஆர்டர் செய்தவருக்கு உணவு பார்சலை வழங்க டெலிவரி பாய் சென்றுள்ளார். அங்கிருந்தவர்களால் அவர் தர்ம அடிக்கு ஆளானார். அது ஏனென்றால் 8 வயது சிறுமியின் புகாரை அவர் அடிவாங்க காரணம். அதாவது அந்த டெலிவரி பாய் 8 வயது சிறுமியை மொட்டை மாடிக்கு அழைத்து சென்றதாகவும் அவரது கையை கடித்துவிட்டு தப்பித்ததாகவும் அந்த அப்பார்ட்மெண்டில் குடியிருக்கும் 8 வயது சிறுமி தன் பெற்றோரிடம் கூறியுள்ளார். அதை கேட்டு ஆத்திரமடைந்த பெற்றோர் அப்பார்ட்மெண்டில் வசிப்பவர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் உணவு விநியோக முகவரை தாக்கினர். போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் வந்து சிசிடிவியை பரிசோதனை செய்து பார்த்தபோது அந்த சிறுமி தனியாகத்தான் மொட்டை மாடி சென்றுள்ளாள். டெலிவரி பாய் அந்த சிறுமியை அழைத்து செல்லவில்லை. இந்த சிறுமி வேண்டுமென்றே பொய் சொல்லியுள்ளார் என்பதை கண்டுபிடித்தனர். ஏன் பொய் சொன்னார் என அந்த சிறுமியிடம் கேட்டபோது, படிக்கும் நேரத்தில் விளையாடியது தெரிந்தால் பெற்றோர்கள் அடிப்பார்கள் என்பதால் அவர்களுக்கு பயந்து பொய் சொன்னதாக தெரிவித்தாள். ஒரு சிறுமியின் பொய்யால் உணவு விநியோக முகவர் தர்ம அடி வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. படித்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கவில்லை. ஒரு 8 வயது சிறுமி படிக்கும் நேரத்தில் விளையாடியதை பெற்றோரிடம் மறைக்க எவ்வளவு அப்பட்டமான பொய்யை கூறியுள்ளாள். அதிலும் ஒரு சிறு குழந்தை ஒரு கடத்தல் நாடகத்தையே நடத்திவிட்டதை தன் தவறை மறைக்க மற்றவர் மீது கொடூரமாக குற்றம் சாட்டினாள். தனக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது, தான் நல்ல சொகுசாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே விரும்பினாள். நாம் பிள்ளைகளை ஒழுக்க நெறியிலே வளர்க்க வேண்டும். 10 கட்டளைகளில் ஒன்று பொய் சொல்லாதிருப்பாயாக. ஆகவே பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுங்கள். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, எங்கள் பிள்ளைகளை ஒழுக்க நெறியில் வளர்க்க எங்களுக்கு ஞானம் தாரும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்துங்க. ஞானம் சுகம் கொடுத்து பாதுகாருங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமீன் ஆமீன். God bless you.